அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதனால கூட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அதை பற்றி நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றவர். இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னாலே, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு பிரியமான ஜனங்கள், அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு இரட்சகனை ஏற்படுத்தி, மோசையை ஏற்படுத்தி, அந்த மோசை மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு பண்ணினார். அதான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். எகிப்திலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு மோசையை தலைவனாக ஏற்படுத்தினார். அந்த எகிப்திலிருந்து வெளியில் வரவும் வந்துட்டு செங்கடல் முன்னால் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்வோனின் சேனைகள் திரும்பமாக அவங்கள பின்தொடர்ந்து வராங்க. அப்படி பின்தொடர்ந்து வரும்போது இவங்க மோசையிட்ட முறையிடுதாங்க, எங்களை கொள்றதுக்காக அந்த இடத்துக்கு கொண்டு வந்த, நாங்கள் எகிப்தில் நிம்மதியாக இருந்துப்போமே அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் மோசைக்கு சொல்வார், உன் கோலை நீட்டு இப்படி சொல்வார். செங்கடலை பார்த்து, செங்கடலில் இவங்க பயந்துட்டுருக்காங்க. முன்னால் செங்கடல் இருக்குது, பின்னால் பார்வோனின் சேனைகள் இருக்குது, நம்ம என்ன பண்ண அப்படின்னு. ஆண்டவர் செங்கடலை பார்த்து உன் கோலை நீட்டுன்னு சொன்னார். அவர் கோலை நீட்டினார் பாருங்க. அப்போ செங்கடல் இரண்டாக பிளந்து வழி விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாக நடந்து போய் அந்த கரைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் மண்ணை பொழிந்தருளை பண்ணார், காளைகளை அனுப்புனார், கண்மலையிலிருந்து தண்ணி கொடுத்தாரு. இப்படி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் செய்த அற்புதங்கள் அநேகம். அவர் செங்கடலை ரெண்டாக பிளக்கும்போது கூட சொல்லுவார், நீங்கள் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி அவங்க சும்மா தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை நடத்தி சென்று அவர்களை பாதுகாத்து வழிநடத்திய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி பார்க்குறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அவர்தான். நம்மையும் அப்படியே அதிசயங்களை காண செய்வார். ஆமென்.